இன்னமும் கெஸ்ட்டுக்கு கேசரி பாயாசம்னு பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த பால் போலி ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்யறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டுமே அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கு 1 கப் மைதா கூடவே 1/2 கப் ரவைய லைட்டா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் நெய் சேர்த்து பூரி மாவுக்கு பிசைற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜார்ல 1/2 கப் துருவின தேங்காய், ஊற வச்ச முந்திரி, பாதாம், 2 ஏலக்காய், இது கூட கொஞ்சம் பால் சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 3 கப் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமா குங்குமப்பூ, 1/4 கப் சர்க்கரை, அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல 5 மினிட்ஸ் குக் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப பிசைஞ்சு வச்சிருக்க மாவை கொஞ்சமா எடுத்து பூரிக்கு தேய்க்கிற மாதிரி ரவுண்டா தேய்ச்சி சூடான எண்ணெயில பொரிச்சு எடுங்க. பொரிச்ச பூரிய ரெடி பண்ணி வச்சிருக்க பால் கலவையில சேர்த்து 2 நிமிஷத்துக்கு ஊற விட்டு தனியா வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான பால் போலி ரெடி. கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.